முருங்கைக்காய் சாம்பார் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. சாம்பார்லேயே இந்த முருங்கைக்காய் சாம்பார் தான் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு பருப்பு வேக போட்டுடலான்னு வேக போட்டுட்டேன். அப்புறம் வெயிலாக இருக்கிறனால தக்காளியில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் தண்ணியில எல்லாம் கழுவி வெயிலில் கொஞ்சம் காய போட்டிருந்தேன். பொரியலுக்கு வந்து கீரை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுவும் வந்துட்டு அந்த ஈரமான தவலில் சுற்றி வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. சரி டீ வச்சுட்டு கையோட அதையும் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு டீயும் வந்து போட்டுட்டேன். சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. சரி டீ இறக்குனதும் சாதமும் வச்சிடலாம் அப்படின்னு வச்சுட்டேன். இன்னும் பொரியல் மட்டும்தான் பண்ணணும். டீ குடிச்சிட்டு டிவி பார்த்துட்டு அப்படியே அந்த கீரை எல்லாமே கட் பண்ணிவிட்டு பொரியல் மாதிரி பண்ணிவிட்டேன். அப்புறம் மாமாவும் சாப்பிட்டுட்டு கடைக்கு கிளம்பிட்டாரு. அப்புறம் தம்பியெல்லாம் வந்திருந்தாங்க வீட்டுக்கு. அப்புறம் மாமாவுமே கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு வரல. அப்புறம் மதியமாக வந்து நான் தம்பி எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி இன்றைக்கி எல்லோரும் சேர்ந்து ஏதோ செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அது என்னன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.